ஹே கைஸ், இது டே 1 ஆஃப் எங்கே போகிறோன்றே தெரியல vlog. ஏன்னா நமக்கு வந்து எங்கே போகிறோம் அப்படின்றத சொல்லலை. ட்ரிப் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க, பட் ஆனால் எங்கே போகிறோம்னு சொல்லலை. ஸோ ஒரு வழியாக நமக்கு வந்து நைட் டைமில் வேன் வந்துச்சு. வேனில் எல்லாம் ஏறி செட்டில் ஆகிட்டோம். அப்புறம் வேனும் கிளம்பிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளும் வேனில் ஜாலியாக பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம். ஆனால் இதுவரை நமக்கு எங்கே போகிறோம் அப்படின்றது ஐடியாவே இல்லை. காலையில் கோயம்புத்தூர் போய் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏறிட்டேன். அதுக்கப்புறம் நைட் டைமில் பார்த்தா எல்லாருக்கும் சாம தூக்கம், ஒன்றும் முடியவே இல்லை. அதுக்கப்புறம் நைட் டைமில் ஒரு டீ கடையில் நிப்படி எல்லாம் டீ குடித்தோம். நல்லா இருந்தது. அந்த டீ குடிச்சு முடிச்சுட்டு நைட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டால் காலையில் விடிஞ்சிருச்சு. காலையிலேயும் பார்த்தா எல்லாம் தூங்கிட்டு தான் இருந்தானுங்க. ஒரு வழியாக காலையில் எங்கே பிளான் பண்ணி கோயம்புத்தூரில் போயிட்டு ஈஷாவுக்கு போகலாம் ஃபஸ்ட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஈஷாவுக்கு போனோம். அங்கே போய்ட்டு காலையில் டிஃபன் முடிச்சுட்டு ஈஷாவில் போய்ட்டு எல்லாம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அன்றைக்கி கரெக்டாக தான் நம்ம தளபதி சிஎம் ஆகிற நாள். நாங்கள் அதை வந்து வேனில் உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மதியானம் லஞ்சை முடிச்சுட்டு சரி எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு ஃபால்ஸுக்கு போனோம். சரி வெயிலுக்கு நல்லா குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபால்ஸுக்கு கொஞ்சம் நடந்து போனோம். அதுவுமே சுத்தமாக முடியல. ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது அண்ட் வியூ பார்க்குறதுமே செம்ம சூப்பராக இருந்தது. தண்ணி பயங்கரமாக சில்லுன்னு இருந்தது. ஒரு வழியாக வந்து குளித்து முடிச்சுட்டு வந்து அங்கேருந்து கிளம்பணும். ஒரு வழியாக எங்கே போகலாம் அப்படின்றத பிளான் பண்ணிட்டோம். ஆனால் நைட் டைம் அங்கே வந்து செக் போஸ்ட்டில் எங்களை அலோவ் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நைட் டைம் நாங்கள் வந்து வெளியே தான் தூங்கணும்.